நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா வந்து ரேஸ் கோர்ஸில் இருக்கோம். ஸோ ஏன்னா கம்மிங் ஃப்ரைடே விச் மீன்ஸ் 22 நினைக்கிறேன், 22ஆந்தேதி வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் இருக்குது. ஸோ அது இங்கே தான் வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து அப்படியே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்குறோம். ஸோ அது எந்தளவுக்கு எப்படிலாம் செட்டப் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு பார்க்குறதா தான் வந்து வந்திருக்கோம். ஸோ யூஸ்வலாக வந்து ஃபைனல் மேட்ச் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஐபிஎல் ஃபேன் பார்க் அந்த மாதிரி வந்து வச்சாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா மேட்ச்சுமே வந்து ஸோ இங்கே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்துட்டு சொன்னீங்க, ஐ மீன் ரேஸ் கோர்ஸ் வந்துருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பார்க்கிங் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு 2 வீலர் பார்க்கிங் ஓரளவுக்கு உள்ள ஓகே தான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு 3000 பேர் வந்தால் எப்படி மேனேஜ் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அந்த சைடுமே ரோட்லலாம் கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த இது காமிக்கிறேன். அந்த செட்டப் வந்து ஓரளவுக்கு இப்போவே பண்ணியிருக்காங்க. ஸோ காமிக்கிறேன் இருங்க. ஸோ இந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. எனக்கு தெரில இப்போது ஏன் இந்த இது வந்து ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. பட் ஆனால் இது பார்த்தீங்களா உள்ள ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கூடாரம் மாதிரி போட்டு ஒரு நல்ல செட்டப் போயிட்டுருக்கு. ஸோ டாட்டா ஐபிஎல் ஃபேன் பார்க். ஸோ இங்கே தான் அந்த எல்இடி ஸ்க்ரீன் வரும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஓகே தான். பட் சீட்டிங் வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்டிங் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீட்டிங்லாம் இருக்காது கண்டிப்பாக. ஸோ லைட்டு வந்து உங்களுக்கு அங்கே சுற்றி வந்து லைட் இருக்குது. இந்த சைடு 2 லைட் இருக்குது. மற்றபடி அந்த ஸ்டேடியம் அந்த சைடு வந்து கிரவுண்ட் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து மேட்ச் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இது சஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு வந்து கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து அங்கே 2 வச்சுருக்காங்க. ஸோ தெரியுதா? ஸோ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு ஃபுல் ஃப்ளஷ்டாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போ கண்டிப்பாக நம்ம வரலாம். ஏன்னா சம்டைம்ஸ் சோஷியல் மீடியாவில் வந்து போடுறது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு உண்மையாக இருக்காது. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு செட்டப் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கனால நான் கேட்டப்பையும் வந்து சொன்னாங்க. ஸோ ஃப்ரைடே வந்து பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ திங்க் பார்க்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். இங்கே தான் வந்து எல்லாருமே வந்து உட்காந்து பார்ப்பாங்க. அவங்க நார்மல் மேட்சஸ் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு. ஸோ இது பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு தனியாக வச்சுருக்காங்க. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். பட் ஆனால் எல்லா மேட்ச்னால் லைக் சிஎஸ்கே விளாட்ற மேட்ச் மட்டுமா இல்லை எல்லா ஃப்ரான்ச்சைஸோட மேட்சும் இங்கே தான் ஐ மீன் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களான்றது வந்து சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வந்து எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக ஷோர் ஷார்ட்டாக வந்து சிஎஸ்கே மேட்சஸ் எல்லாமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோடு வந்து இங்கே பார்க்கலாம். பட் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ அந்த மாதிரி நடக்காமல் இருந்தால் சரி. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கலவர மாதிரி ஆகி அதுக்கப்புறம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ வர்றவங்க மேபி கொஞ்சம் டீசெண்டாக கரெக்டாக இருந்தால் வந்து இது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.